தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். சீமானின் தம்பிகளின் வாக்குகளை கவர்வதற்காக தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை கொண்டு வந்துள்ளனர். சிவகங்கையில் சீமான் பேட்டி. சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே நெல்முடிக்கரையில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் சந்திரசேகரன் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்த போது, நடிகர்கள் அரசியல் கட்சி துவங்கும் போது விமர்சனம் வரத்தான் செய்யும் என்றும், எம்ஜிஆர் ஜெயலலிதா இந்த விமர்சனங்களை தாண்டி கட்சியினை அமைத்தார்கள் என்றார். நான் கட்சி ஆரம்பித்த போதே பல கொடுமைகளை அனுபவித்துள்ளேன். விஜய் நடத்தும் மாநாட்டின் இட உரிமையாளர்களை மிரட்டுவது ஜனநாயகமா? தமிழக அரசு கொடுங்கோன்மையாக நடந்து கொள்கிறது என்றவர். சவுக்கு சங்கர் மீது மீண்டும் குண்டர் தடுப்புச் சட்டம் போடப்பட்டது கொடுஞ்செயல், கேவலமான அசிங்கமான அரசியல் பழிவாங்கல் என்றார். மேலும் சாராயத்தை அரசை விற்கும் போது பள்ளி மாணவர்கள் முன் போதைப் பொருட்கள் ஒழிப்பு உறுதிமொழி எடுப்பது வேடிக்கையானது என்றார். சீமானின் தம்பிகளின் வாக்குகளை கவர்வதற்காக தமிழ் புதல்வன் என்ற திட்டத்தை கொண்டு வந்துள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். எல்லா மாநிலங்களிலும் கள்ளு உணவாக இருக்கும் பொழுது தமிழகத்தில் மதுவாக இருக்க காரணம் ஆட்சியர்களிடம் மது ஆலை உள்ளதே காரணம் என்றார். ஆதிதிராவிடர் தமிழக முதல்வராக வர முடியாது என்று திருமாவளவன் கருத்தை ஆதரிக்கின்றேன். ஆனால் திமுகவின் மீது நம்பிக்கை உள்ளது என்பதை மறுக்கின்றேன் என்றார். தொடர்ந்து முதல்வர் வீட்டில் இருந்து துணை முதல்வர் வர முடியுமா? நாட்டில் இருந்து வர முடியாதா? புதிய தலைமுறை உருவாகி வருகிறது, அது அதனை மாற்றும் என்று நம்பிக்கை தெரிவித்தவர், துணை முதல்வராக உதயநிதி வந்தால் வரவேற்போம், வாழ்த்துவோம். கருணாநிதி என்ற கங்காரு தனது குட்டியை முதல்வராக ஆக்கியது போல் ஸ்டாலின் என்ற கங்காரு தனது குட்டியை பதவிக்கு கொண்டு வருவார். இதனை சகித்துக் கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளோம் என சீமான் தெரிவித்தார். செய்தியாளர் ரவி, திருப்பத்தூர். என்ன குண்டாஸ் போடுவீங்க? என்ன சட்டம் போடுவீங்க? அரசு விற்கிது, யாரை தூக்கி அதில் யாரை தூக்கி போடலாம்? இதெல்லாம் ஒரு கேவலம். கண்ணாடிக்கு முன்னாடி நின்று உறுதிமொழி எடுக்க வேண்டிய முதல்வர் மாணவர்களுக்கு முன்னாடி நின்று உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்காரு. போதைப் பொருளை ஒழிக்க பாடுபடுவேன், நான் போதை உற்பத்தியை தடுக்க பாடுபடுவேன், வீட்டில் யாரும் இதை பயன்படுத்தாமன்னு பேருந்துல ஒரு பிள்ளையை சீருடையோட குடிச்சுக்கிட்டு போறதை நீங்க பார்த்துக்கிறீங்க. இதில் என்னத்தை போய் சொல்கிறது? இப்போ ஆயிரம் கொடுத்ததில் பெண்கள் இளம் பெண்கள் ஓட்டு நம்ம கொஞ்சம் வந்திருக்கு. அப்போ இன்னொரு ஸ்கீம் என்ன பண்ணலாம்? எல்லா பையிலும் சீமா முன்னாடி ஓடுறான், அதை தடுக்கணும். அப்படின்னா இந்த தமிழ் புதல்வன் விருதுன்னு சொல்லி ஒரு 1000 ரூபா கொடுப்போம். 18,000 கொடுக்குறாரு ஓட்டுக்கு. இன்னும் 18 மாதம் இருக்குது, அதுக்கு இப்போ இருந்தே கொடுக்குறாங்க. அவ்வளோதான். இது கூட ஐயா கேரள மாநிலம் மட்டும் இல்லையா, இந்திய அரசியலமைப்பு சட்டமே கல் உணவின் ஒரு பகுதின்னு தான் சொல்லுது. அதை நான் இல்லை, எங்கள் அப்பா ஒருத்தர் இருக்கேன் கல் நல்ல சாமின்னு, அவள் பேசாத நாளில் தெருவுக்கு வீச்சு ஒரு கோட்பாடு தானே. கல் குடித்து செத்தவன் யார்? சொத்தம் பட்டையும் விற்றவன் யார்? அருகம்புள்ளுச்சாறு, கோதுமை புள்ளுச்சாரே உடம்புக்கு நல்லதுன்னா அது எவ்வளோ பெரிய புல்? அதுவும் மூலிகைச்சாறு தானே. தென்னம்பால் பனம்பால் அனுபவிச்சுட்டு போக வேண்டியது தானே. எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கு. அங்கெல்லாம் மதுவாக இல்லாத என் நாட்டில் மட்டும் ஏன் இருக்குன்னா, ஆட்சியாளர்கள்ட்ட மது ஆலைகள் இருக்கு. அந்த ஆலையிலிருந்து வர சரக்கு டாஸ்மார்க்கில் ஓடுது. அப்போ கல் குடித்தானா இங்கே வரமாட்டான். அவன் 100 ரூபாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான். 500 ரூபா சம்பளத்தில் 400 ரூபா வீட்டுக்கு போயிடும். இந்த 500 ரூபாயும் பறித்து அவங்க ஆத்தா பொண்டாட்டி தாலியையும் பறிக்கணும்னா நீ டாஸ்மார்க்கில் குடிக்கணும்.